நொல்லு சபா பண்ணுற காலத்துலேருந்தே அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க சார், ஹீரோவாக ஒன்று பண்ணுங்கள், ஜாலியாக ஒன்று பண்ணுங்கன்ட்டு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. நமக்கு என்ன வருதோ ஜாலியாக பண்ணிட்டு போய், ஏன்னா அதில் வந்து ஹீரோவாக பண்ணால் உடம்பு ஆடணும், கை கால்லாம் ஆடணும். நம்ம வெறும் வாய் மட்டும் தான் ஆடும். எல்லாரையும் ஓட்டிக்கின்னு ஜாலியாக கலாச்சிக்கின்னு வெறும் இந்த இடத்துக்கு மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஃபுல் பாடிக்கெலாம் கிடையாது. ஸோ இந்த படம் ஹீரோவாக பண்ணோன்னா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு அதுக்கு கொஞ்சம் ஓபி அடிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் இப்போ மாலை போட்ட இந்த டீம் ரசிகர்கள் நண்பர்கள் தான் சொல்லணும். என் மேலே அவ்வளோ அன்பு பாசம் என்னன்னே தெரியல. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு படம் பண்ணுங்க சரி, ஒரு கதை நல்லா அமையணும், அது எல்லாருமே ரசிக்கும்படி இருக்கணும், முதல்ல நான் ரசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த படம் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஆப்டாக இருந்துச்சு பண்ணலான்னு. அப்புறம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் டைட்டில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யார் இது மாதிரி டைரக்டர் நாங்கள் ஸ்ரீநாத் அப்படின்னு சொன்னேன், யார் கேமராமேன் இது மாதிரி சக்தி, இது மாதிரி யார் ஆர்ட் டைரக்டர் மோகன், யார் டான்ஸ் மாஸ்டர் இது மாதிரி ராஜேஷ் கண்ணா, யார் எடிட்டர் இது மாதிரி சாய்காந்த், இது மாதிரி யார் பாட்டு பாடியிருக்காங்க விஷ்ணு பிரியா, யார் லிரிக் ரைட்டர் லலிதானந்த், என்னங்க யாருமே தெரில, எல்லாமே ஏதோ புது பேராகவே சொல்லிகிட்டே வரீங்கன்னாங்க. நான் சொன்னேன், அதாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தெரிஞ்சவங்களை வச்சு பெரிய ஆட்களை வச்சு பண்ணுறது கிடையாது, தெரியாதவங்களை அறிமுகப்படுத்துறது, நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவன் ஜெயிச்சா நமக்கு எதனா செய்வாம்பான்னு நம்புறவங்களுக்கு செய்யறதானங்க படம். அதனால் அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே என்னென்னா, ஏரியாவில் கூட வந்து நான் பொலிச்சலூரில் இருக்கும்போது ஏதாவது பசங்க மச்சான் என்னை கலாச்சிட்டான், வா மச்சான் போய் கேட்னா சொல்லுவேன், உனக்கு தில்லுன்னா நீ தனியாக போய் கேளு, என்னையா கூப்பிடுற. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக போய் நம்ம பார்த்துக்கணும், யாரும் செட்டு சேர்க்கவே கூடாது, என்னால் முடியும்னு நான் பார்த்துக்கிறேன், இல்லாட்டி விட்டுரு அது மாதிரி. ஸோ இந்த படம் நான் ஜெயிப்பேன் பண்ணுவேன், இதை நம்ம கலக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய டீம் மெம்பர்ஸ், இவன் வந்தால் நமக்கு செய்வான்னு நினைக்கிற எல்லாருமே நான் சேர்த்துக்கிட்டு பண்ண படம் தான் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது வந்துட்டு பிவிபி சாருக்கு. அவங்க ஏன்னா இவ்வளோ கோடிகள் போட்டு இந்த படம் பண்ணும்பொழுது என்னுடைய சாய்ஸ்ன்னு விட்டாங்க, யாரை வேணாலும் வச்சு பண்ணுங்க, நாங்கள் நம்புகிற ஒரே ஒரு ஆள் சந்தானம், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் விடவே மாட்டேன், கவலைப்படாதீங்க, எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னேன். ஸோ இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ, எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணோம். என்னென்னா இந்த படத்தில் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புது விஷயங்கள், புது அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் சித்தார்த்தை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு முன்னாடி டைரக்டர் ஸ்ரீநாத், நாங்கள் 2 பேரும் காமெடி நடிச்சுக்கிட்டே இருந்தோம். நடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், மச்சான் ஹாலிவுட்லலாம் ஹீரோக்கு ஃப்ரெண்டே கிடையாது தெரியுமா அப்படின்னுவேன். ஆமாம் மச்சான், அருணாள் தான் தனியாக வருவான், தனியாக தான் போவான், கூடலாம் ஃப்ரெண்டு யாருமே வரவே மாட்டாங்க மச்சான், அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டு வேணால் உன் நிலைமையெல்லாம் யோசிச்சுப்பாரு அப்படின்னுவேன். மச்சான் அப்படிலாம் சொல்லாத, பயமாக இருக்குது அப்படின்னுவான். ஸோ என்னென்னா அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், மச்சான் ஹாலிவுட்லலாம் பொங்கலே சாப்பிட மாட்டாங்க, நீ காலைல பொங்கல் சாப்பிட்றி அப்படின்னுவான். ஸோ நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஹாலிவுட்டையும் தமிழ்நாட்டு சினிமாவும் கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருப்போம். அப்படியே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அப்போ நான் சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணலாம் மச்சான், ஜாலியாக இதே மாதிரி பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு ஹீரோ ஃப்ரெண்டு லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது மச்சான், கண்டிப்பாக பண்ணலாம், உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும்போது நீ ஒரு ஹீரோ வரும்போது சொல்லி டெஃபினட்டாக செய்யலாம் அப்படின்னா. அதே மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ், எனக்கு ஒரு லைஃப் வந்துச்சு இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். மச்சான் கேட்டால் நான் சொன்னேன், மச்சான் நீ தான் டேரக்டர், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் இந்த படம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் ராஜ்மௌலி சார் பண்ண படம் இது. அவர் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். அவரை பார்த்தோன்னா மச்சான் அப்படியே ஜக்கி ஓரம் ஒதுங்கி போயிட்டு இருந்தேன். நான் தான் கூப்பிட்டேன், வா அவர் முதல்ல பார்த்து விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி ஓகே இவர் தானே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஸ்ரீநாத்தை சேர்ந்து இந்த படம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாமே சொன்னாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர் போனோம், பெரிய ஆட்கள்கிட்ட போனோம், ஏன்னா நீங்கள் ஹீரோவை லான்ச் நான் சொன்னேன், அப்படிலாம் தேவையில்லை. எனக்கு என்னென்னா நம்மளை சுற்றி பெரிய ஆட்கள் பெரிய டெக்னீஷியன் இருக்காங்களா அப்படின்றது நம்ம வெற்றியே கிடையாது. நம்மளை சுற்றி நல்ல இதயம் உள்ள மக்கள் இருக்காங்களா, நம்மளை சுற்றி நம்மளை உண்மையாக ரசிக்கிறவங்க இருக்காங்களா. நான் வரும்போது கூட இவர் கேட்டார், ப்ரோ கேட்டார், டேய் தம்பி யார் கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க. நான் சொன்னேன், கெஸ்ட்டுன்னு நான் யாருமே கூப்பிடல ப்ரோ, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல, நான் பண்ணாலும் வருவாங்க, ஆனால் நான் யாருமே ஃபோன் பண்ணல, யாரையும் கூப்பிடல ப்ரோ அண்ணன். அப்போ யார் தான்டா என்னாரு, நீ எல்லாம் தான் கெஸ்ட்டுன்னு. என்னடா சொல்கிற, டே நான் ப்ரிப்பேர் பண்ணலடா பேசுறதுக்கெல்லாம்னாரு. அப்படியே நீ பேசிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுவாங்க, வந்து உன் குரல் 2 வார்த்தை பேசுனேன். சரி என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன ரசிக்கிறவங்க என்ன நேசிக்கிறவங்க எனக்காக உழைக்கிறவங்க என் மேலே அன்பாக இருக்கிறவங்க தான் எனக்கு கெஸ்ட்டு. பெரிய ஆட்கள் பெரிய டெக்னீஷியன்லாம் எனக்கு கெஸ்ட்டே கிடையாது. என்னை யார் பிடிச்சி இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு நான் யாருமே இங்கே இருக்கவங்க யாருமே நான் ஃபோனில் கூப்பிடல, இன்வைட் பண்ணேன், அப்போ இன்விடேஷன் போச்சு அவ்வளோதான். என்ன பிடிச்சி வந்தாங்க, எனக்கு பேசுகிறாங்க. மயில்சாமி அவர் நான் மாமா தான் கூப்பிடுவேன், அவர் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். என்ன மாப்பிள்ளை நான் பார்த்தேன்டா பேப்பரில் ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படா இது மாதிரி ஈவினிங் மாமா ஃபங்க்ஷன் அப்படின்னேன்.
அப்படி நான் வந்துடும் நிறைய கண்டிப்பாக அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்விடேஷன் போய் முதல்ல வெயிட்டா மாமாக்கு. ஏன்னா என்னை பிடிக்கும் அவ்வளோதான், எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளோதான். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதுக்காக நடித்து ஒருத்தவங்களை கூப்பிடணும், இந்த ஃபங்க்ஷனை பெருசாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளை பிடிச்சவங்க நமக்காக உண்மையாக உழைக்கணும் நம்ம கூட இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். நமக்கு பெரிய ஆட்களே தேவையில்லை, பெரிய டெக்னீஷியன்ஸ் பெரிய குரூப்பே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் சித்தார்த்திட்ட போனேன். சித்தார்த்திட்ட போனோன்னே சித்தார்த் வந்துட்டு இது மாதிரி மியூசிக் போடலாம் ஓகேணும். ஃபஸ்ட்டு சாங் ஓப்பனிங் சாங் ஒரு பயங்கரமான சாங். நான் கேட்டேன் உனக்கு அஜித் சார் விஜய் சார்லாம் டேட்டு தரலன்ற கோவத்தில் என்கிட்ட காட்டுறியா அந்த டியூன்லாம், இதெல்லாம் யார் ஆடுறது, நான் எங்கேருந்து ஆடுறது, தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே வாங்க சித்தார்த்னா ஒரு டியூன் ஒன்று போட்டார். இந்த மாதிரி டக்கர் ஒரு டியூன் வச்சு உடனே ஸ்ரீநாத் சொன்னான் ப்ரோ கொஞ்சம் ஏற்றலாமேண்ணா. ஆனால் நான் யோசிச்சேன் ஆமாம் கொஞ்சம், ஏன்னா ஓப்பனிங் சாங்கை மாசாக இருக்கணும், கொஞ்சம் ஏற்றலாம் சித் அப்படின்னு. உடனே என்கிட்ட சித்து கேட்டால் சார் அப்படி தான் பேசுவான் சித்து, சார் ஆடிடுவீங்களா சார் அப்படின்னா. நான் ஒன்று சொன்னேன் ஆடிடலாமா சித் அப்படின்னேன். ஏதோ இப்போ ஏற்றுறேன் சார்ன்ட்டுல டக்கர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணான். உடனே ஸ்ரீநாத்தில் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாமே. நான் பார்த்த ஸ்ரீநாத்தில் அப்படின்னா நான் ஓகே சித்துண்ணா ஆடிடுவீங்களா சார் அப்படின்னா. ஆடிடுவேன் சேத் அப்படின்னா. திருப்பி ஓகே சார் அதோ இப்போ முடிச்சிடுறேன் சார் அப்படின்ட்டு திருப்பி உட்காந்தா டக்கரேட்டா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிடியை. மாஸ்டர் ராஜேஷ் கண்ணா, ராஜேஷோட ஃப்ரெண்ட் அவன், நாங்களாம் ஒரு ஏரியாவில் இருந்தோம். அவன் அப்புறம் டான்ஸில் சேர்ந்தான், அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணிருந்தான். அப்புறம் மாஸ்டர் ஆகணுன்னா நான் சொன்னேன் இந்த படத்தில் பண்ணினேன், எனக்கு ஃபுல் சாங் கூட அப்போ தான் நான் பண்ண முடியும், அப்போ தான் எனக்கு ஒரு சிங்கிள் கார்டு கிடைக்கிறேன், ஓகே பண்ணு மச்சான் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாங் ரிஹர்சல் பண்ணி காமிச்சான். நான் டான்ஸ் யூனியன் போனேன். பார்த்ததுக்கே டயர்டாகிடுச்சு. அவன் ஆடி காமிச்சிட்டு இருந்தான். டேய் பார்த்ததுக்கே டயர்டாகுது எங்கேருந்து நான் ஆடுறது அப்படின்னு. மச்சா பீட்டு போயிட்டு மச்சா டக்கரை இந்த பீட்டு இப்படி தான் மச்சா ஆட முடியும், ஸ்லோவால் ஆட முடியாதுண்ணா, இது எதுவுமே மாற்ற முடியாதுண்ணா. எப்படி மாற்ற முடியும், நீ பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, ஆடாமல் இருக்க முடியாதுண்ணா. அப்புறம் மூச்சு தண்ணீர் ஆடி கீடி கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். சித்து பார்த்துட்டு என்ன சார் ஆடிட்டிங்களா அப்படின்னா. டேய் நீ கேட்டது இப்போ தான் எனக்கு அர்த்தம் புரியுது, எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. ஆடிட்டிங்களா போது சார் செட் சாங் சார் கேட்குறீங்களா, நான் கேட்கவே இல்லை கம்மியாகவே பண்ணு, நம்மளால் ஆட முடியாதுப்பா அப்படின்னு. சரிண்ணா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸு பார்க்கும்போது எதுவும் தெரியல. மாஸ்டர் பெப்சிஜன் மாஸ்டர் லாரிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ண ஒரு சீக்வன்ஸு, ஒரு பெட்டு போட்டார், லாரிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே பார்த்தா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஒன்று அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இன்னொரு பெட்டு போடுங்களேன் என்ன. மாஸ்டர் ஒன் மோர் பெட்டுனாரு அப்படின்னாரு. இன்னொரு பெட்டு போட்டாங்க, டயர் வரைக்கும் வந்துச்சு. கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ணலாம் வந்து திருப்பி ஜர்க்காச்சு, இன்னொரு பெட் அப்படின்னா. ஒன்று அவன் மாஸ்டர்கிட்டே கேட்கல, ஏன்னா டென்ஷன் இன்னொரு பெட்டு தான் போட்டான், பாடி வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படி வந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு பெட்டு போட்டானுங்க. நான் படுத்து இருக்கிறதுக்கும் லாரிக்கும் சமமாயிடுச்சு. அப்படியே உருண்டு படுத்துட்டேன். உடனே மாஸ்டர் என்ன மேன் தூங்க போறியா அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் ஜம்ப்பு தான். யோ எடுங்க பெட்டை, இது அவர் வீட்டிலே போய் எடுத்துக்கலாமே, தூங்கும்போது உருண்டு படுக்கும்போது கீழே குதிக்கணும் மேன், அதான் ஹீரோ, சும்மானாலும் உருண்டு படுக்கிறது கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதட்ட ஆரம்பிச்சார். குதி அப்படின்னோடனே இல்லைன்னா மாஸ்டர் வந்துட்டு எப்பவுமே ரீ ரெக்கார்டிங் கூடயே பண்ணிட்டு இருப்பாரு, இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நான் என்ன போயிட்டு அப்படியே பார்த்துருந்துச்சேன் அப்படின்னுவாரு. சரி மாஸ்டர் அப்படின்னுவாரு. திருப்பி ஓகே மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் குதின்னு வர அப்புறம் குதிச்சோம். ஸோ ஒரு ஹீரோ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, ஏன்னா ஈஸியாக கிடையாது. இட்ஸ் எ ஜாப். காமெடினா இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது என்னுடைய தொழில் சினிமான்றது. அதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஹீரோ ஆகிட்டோம்னா மக்கள் நம்மளை நம்பி வராங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ், ஃபைட், சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன உழைக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ரெண்டாவது கண்ணால் அடி தின்ன ஆசையாக்கு அப்புறம் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் பேர் போடுறோம். என்னுடைய பேனர் போடுறோன்னா கண்டிப்பாக அது ரசிக்கும்படியாக இருக்கணும், இல்லாட்டி நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஜனங்க நம்மளை நம்பி வரும்போது அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பணும். அது காமெடி ஆகட்டும், சென்டிமெண்ட்டாக ஆக்ஷன் ஆகட்டும். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்தது, இதை உள்ளே விளையாட முடியும்னு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் என்ன இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இயக்குனர் ஸ்ரீநாத் ஆகட்டும், கேமராமேன் சக்தி ஆகட்டும். இது வரைக்கும் காமெடினாக இருந்தோம், வேறு மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணணும். லைட்டிங்கெல்லாம் கொதிக்கும், காதுக்கு இதெல்லாம் சூடாகும், அந்தளவுக்கு விற்பார். என்ன சார் இல்லை வேறு மாதிரி ஒன்று காட்டணும் சார் அப்படின்ட்டு. எடிட்டர் சாய் சார் ஆகட்டும், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், ஸோ எல்லாருமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு உழைச்ச என்னுடைய ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர் வெங்கடேஷ், அப்புறம் என்னுடைய வினோத், அதுக்கப்புறம் கிருஷ்ணா, எல்லா டோட்டல் டீமே இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. என்னை வந்து கொண்டு வரணும், நான் பெருசாக மெனக்கு இல்லை, நான் வருவேன் என்னோடய வேலையை செய்வேன். அதுக்கு அவங்க வந்து இல்லை நீங்கள் ஹீரோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஈவன் இந்த காஸ்டியூம் முதற்கொண்டு அப்படி தான். இல்லை நீ ஹீரோ, நீ ஃபங்க்ஷனுக்கு வர ஷர்ட் போடாத, இதை போடு அதை போடுன்ட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி என்னை விடுங்க, ஐயோ எனக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வெற்றியாகட்டும் என்ன ஆனாலும் இந்த படத்தினுடைய முழு
கிரெடிட் போகிறது யாரும் என்னோட நண்பர்களுக்கு தான். முருகன், ஆனந்த், சேது, குணாமாம்ஸ், உதயண்ண, ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பஞ்சாகட்டும் ஒவ்வொரு விஷயமாகட்டும் எல்லாத்தையும் ரொம்ப யோசித்து எழுதி புதுசாக இருக்கணும் ட்ரெண்ட். இதில் 2-3 விஷயம்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். சும்மா பஞ்சுன்னு போகாமல் அதில் ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், இது மாதிரி ஒரு ட்ரெண்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா நான் ரசித்தா தான் மற்றவங்க ரசிக்க முடியும். நானே ரசிக்கணும், அப்புறம் மற்றவங்க எப்படி ரசிக்க முடியும்? அதனால் நான் ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த படத்துக்கு ஹீரோயின் ஆஷ்னா ஜவேரி. ஸோ என்கிட்ட கேட்டார் டைரக்டர் பாம்பேலேருந்து, இது மாதிரி ஹீரோயின் எப்படிங்க வேணும், பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்படி இருந்தால் ஓகேவா, கண் வந்துட்டு ஐஸ்வர்யாயமாக இருக்கணுமா, மூக்கு வந்துட்டு காஜல் அகர்வால் மாதிரி வேணுமா, இப்படி வேணும்? நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே வேணாம், இது நான் பார்த்தா எனக்கு பிடிக்கணும் அப்படின்னா நான் நடிக்க முடியும், எனக்கு பிடிச்சா அப்புறம் ஜனங்களுக்கு பிடிக்கும், அதில் எனக்கு பிடிக்கிற மாதிரி ஹீரோயின் கொண்டு வாங்க பாட்டினேன். அதுக்கப்புறம் காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி நான் தமிழ்நாட்டுடைய படம் ஒரு சவுத்தில் எடுக்கிறோம், அதுக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆனாங்க. இந்த படத்துக்கு வில்லனாக பண்ணிக்க நாகி சார். ஸோ அவர் வந்துட்டு தமிழ் தெலுங்கு ரெண்டுமே தெரியும். தெலுங்கில் அவர் பண்ண விஷயத்தை தமிழில் எவ்வளோ பேர் வச்சு ட்ரை பண்ணோம், கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி ஓகே இவரே வச்சு பண்ணணும்னு கூப்பிட்டோம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணார். அப்புறம் செந்தில் இந்த கேரக்டருக்கு யார் பண்ணலாம் மாப்பிள்ளை கேரக்டர்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரவணன் மீனாட்சி பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் சொன்னாங்க இவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப இவருக்கும் ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவரை கூப்பிட்டு நாங்கள் யூஸ் பண்ணலானோம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் நடித்த அம்மா கேரக்டர், அன்னி கேரக்டர், அவர் போஸ் சார் என்னோடய ஃபாதராக நடித்தவர். ஸோ இப்படி ஓவரால் எல்லா டீமுமே வந்துட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக ஒரு படம் பண்ணுறோம், ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப லைவாக யதார்த்தமாக பண்ணோம். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு கலாச்சார காமெடி அது ப்ளஸ் டான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு மசாலா படமாக இது இருக்கும். ரொம்ப திருப்திகரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் கண்ணல் அடித்தின ஆசையில் எப்படி பவர் ஸ்டாரோ அதில் சோலார் ஸ்டார்னு சொல்லி நடிச்சிருக்காரு. யாருன்னா தேவயானி மேடமுடைய புருஷன் ராஜ்குமார் சார். அவருடைய படம் நான் ஒன்று பார்த்தேன், வாயில் ஜாங்கரிலாம் வச்சுக்கிட்டு சோலார் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் 100 days 150 daysலாம் போஸ்ட் ஓட்டியிருந்தார். இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவை தூக்க அவர் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் என்னென்னா வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் துணிமணிலாம் எடுத்துன்னு வந்துட்டார். அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி மாற்றி கேட்குறாங்க, எங்க அங்கே வந்துருந்தார்? ஆமாண்ணே. எங்க என்கிட்ட சொல்லாமல் ஓடி வந்துட்டாருங்க அவருன்னு. நான் கூப்பிட்டு ஏன் சார் வீட்டில் சொல்லாமல் வந்தேன்னு? இல்லைங்க வீட்டில் ஒப்பார் வச்சு அழுகுறாங்க, அவன் சந்தானம் வந்து ஆரியா சூர்யாவே ஓட்டுவான், நீ போன அவள் தான் நீ அல்வா துண்டு மாதிரி உன்னை வச்சு செய்வான், தயவு செஞ்சு போயிடாத, அப்புறம் என்னால் வெளியே தலை காட்ட முடியாதுன்னு. அவர் சொல்கிறார் ஏங்க ரொம்ப பயமாக இருக்கேன், நான் தெரியாமல் தான் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கேன், பெருசாக ஒன்றும் கலாச்சாரம் பண்ணல சார். அப்படிலாம் எதுவுமே இல்லை சார், ஃபுல் கவுண்டர் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது சார், நீங்கள் ஓட்டுறது எல்லாமே செய்கிறது எல்லாமே இருக்குது சார்னு. அப்படின்னா ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு. ஸோ அதுக்கப்புறம் அவரை வச்சு இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டரு. ஸோ அவர் பார்த்துருப்பீங்க என்னுடைய ஒரு முகத்தை தான் பார்த்து அப்படின்னு ட்ரெயிலரில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி அவரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த எபிசோடுமே போர் அடிக்காமல் ரொம்ப கரெக்டாக ரொம்ப லைவாக யதார்த்தமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையன்றதில் ரொம்ப என்ன சொல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த படத்தை நான் முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய ரசிகர்கள், அப்புறம் இந்த படத்துக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய அப்பா அம்மா. ஒவ்வொரு நாளும் அவங்க தான் பயங்கரமாக சாமி கும்பிட்டுருக்காங்க. ஏன்னா மற்ற படம் காமெடினா போவோம் வருவோம் ஒன்றும் தெரியாது, இதில் ஹீரோவை பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அவங்களோட ஆசீர்வாதம், ரசிகர்கள் மக்கள் ஆகிய உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறுபடியும் நம்ம சாங்கையும் ட்ரைலரையும் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக முடிவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.